ஓபிஎஸோட முடிவால் அதிமுகவுக்கு அது பலனை ஏற்படுத்துமா பாதிப்பை ஏற்படுத்துமாங்கிறதுல பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது நான் எனக்கு என்னன்னா ஒரு சமூக ஓட்டே ஒரு 3ஆ பிரியும் போது அது அதிமுக கூட பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது. இன்னைக்கு இருக்கிறது ஒரிஜினல் அதிமுக இல்லை, முதல்ல டூப்ளிகேட். அது வந்து அமித்ஷா அதிமுக. அமித்ஷா கீழே இருக்கிற கட்டுப்பாட்டுக்குள்ள என்டிஏ கீழே இருக்கிற ஒரு, நீங்களே பாருங்களாம், இவர் வந்து ரெட்டை இன்ஜின் சொல்றாரு. இதே புரட்சி தலைவி அம்மாவுடைய மேடையில் உட்காந்துட்டு மோடி ரெட்டை இன்ஜின் சொல்லிக்கிட்டு அந்த ஃப்ளைட்டில் ஏறதுக்கு முன்னாடி கூட்டணி கலைக்கப்படுகிறதுன்னு போயிட்டே இருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? பழைய முன்னாடி வந்திருக்க ஜனாதிபதி எல்லாம் பக்கத்தில் நிற்கும் போது அப்படியே கொடுத்துட்டே இருக்கும்போது திமுக காரங்க வரும்போது அப்படியே டக்குன்னு தூக்கிட்டு திரும்பிட்டு போயிட்டே இருப்பாங்க. இங்கே மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் பயந்த கூட்டங்கள் இவங்க. நான் அப்படி சொல்லக்கூடாது, எடப்பாடிக்கு பயந்த மோடி அமித்ஷா மாற்றிக்கிடணும். ஏன்னா எடப்பாடிக்கு தான் பயந்துருக்காங்க. அமித்ஷாவும் சரி மோடியும் சரி எடப்பாடிக்கு தான் பயந்துருக்காங்க. அப்புறம் இன்னொன்று சொன்னாங்க, தென் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அண்ணன் சொன்னார், தென் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இது உண்மை. ஏன்னா அதை வந்து திமுக தலைவர் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் ரொம்ப வியூகம் அமைக்கிறார். நீங்கள் போய் ஒரு மன்னனை உள்ளே கொண்டு வந்துட்டேன்னு பயங்கர பிரபலியம் பண்ணீங்க. இங்கே அவர் திமுக தலைவர் ஸ்டாலின் அழகா வியூகம் அமைச்சு ஒரு மன்னாதி மன்னனே உள்ளே கொண்டு வர்றாரு. நீங்க நல்லா புரிஞ்சிருங்க, மன்னாதி மன்னன்னா அவர் முதலமைச்சரா இருந்தவரே தட்டி தூக்கிட்டு வர்றார். அப்போ கட்சி எங்க இருக்குன்னு நீங்க யோசிச்சு பாருங்க. ரெண்டாவது முக்குலத்தோர் சமுதாயத்துக்கு மட்டும் உட்பட்டவர் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் அல்ல. காலையில நான் நாடார் சமுதாயத்தை சேர்ந்தவரா இருந்தாலும் எங்க அண்ணாச்சி காலையில கூப்பிட்டு சொல்றாரு, ஓபிஎஸ் நல்ல முடிவெடுத்திருக்காரு. அவர் இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டதுக்கு தாய் உள்ளத்தோடு, அதாவது திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் ரொம்ப பெரும்பான்மை நல்ல நடக்கிறாரு, எல்லாத்தையும் வந்து அரவணைச்சு செல்ற இடத்துல இருக்கிறாரு. அதனால எப்படி புரட்சி தலைவர் அம்மா கடைசியில எல்லாத்தையும் அரவணைச்சு எடுத்து அப்படி கொண்டு போயிட்டு இருந்தாங்களோ அந்த காலகட்டத்தில் அவங்க பாக்குறாங்க. அதனால நேத்து சட்டமன்றத்தில் கூட ஐயப்பன் அவர் பேசும்போது அவருடைய புன்சிரிப்பை நீங்க பாருங்க. அவர் அப்படியே இருந்து சிரிச்சிட்டு இருக்கிறார். ஏன்னா அவரே அதிமுக கட்சியை பெரியப்பா கட்சி தான் நினைச்சிட்டு இருக்காரு. நீங்களே பாருங்க, யார்கிட்ட பேசும்போதே சொல்லுவார், இது என் பெரியப்பா கட்சி தான் சொல்லியிருக்காரு, பலமுறை பேசியிருக்காரு. அதனால நல்ல முடிவு தம்பி, நீங்க ஏதாவது உணர்வு பூர்வமா போய் ஓபிஎஸ் ஏதாவது சொல்லி எடுத்து கெடுத்துறாங்கன்னு என்கிட்ட சொல்றாரு. ஆனா நான் சொல்லல அண்ணாச்சி, நான் சொல்லல அண்ணாச்சி, பெரியவர் இன்னைக்கு பெரிய ஒரு எங்க சமுதாயத்தில் ஒரு பெரிய தலைவராக இருக்கிறாரு. வயசு 70-75 வயசு அண்ணாச்சி. எங்களுக்கெல்லாம் ஒரு இதுல இருக்கிறவர், சங்கத்தில் இருக்கிறவர் சொல்றாரு, எனக்கு அறிவுரை சொல்றாரு, தம்பி நீங்க எம்ஜிஆர்னு ஒரு வெறியில போய் எதையாவது அவரை இது பண்ணிடுறாங்கன்னு சொல்றாரு. இல்லைனாச்சு அவர் எங்க இருக்கிறாரோ அங்க இடத்துல தான் நான் இருக்கிறேன்னாச்சு அங்கிறத. அதனால தென் மாவட்டம் மட்டும் இல்ல, ஒரு குறிப்பிட்ட சமுதாயம் மட்டும் இல்ல, அவரை அனைத்து சமுதாயத்து மக்களும் பாசத்தோட நேசக்கரை நீட்ட காத்திருக்காங்க. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி என்பவர் இவ்வளவு தூரம் அகம்பாவம் முடிச்சு, இது அவர் உருவாக்குற கட்சியா இருந்தா கரெக்ட், என் கட்சி நீ வெளியில போன்னு சொல்லிடலாம். நல்லா புரிஞ்சிருங்க, இது வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உருவாக்குன கட்சி. அந்த கட்சியை காப்பாத்துக்கு தான் இவர் இவ்வளவு போராட்டம் பண்ணாரு. இவ்வளவு 4 ஆண்டு காலம் பண்ணும்போது யாருமே ஒரு குரல். நான் என்ன கேட்கிறேன் சார், நிரந்தர பொதுச் செயலாளர் அம்மான்னாரு, இதுல என்ன தப்பு? அவர் கேட்டது என்ன தப்பு? நிரந்தர பொதுச் செயலாளர் அம்மாவா இருக்கட்டும், நம்ம ஒருங்கிணைப்பாளராக இருப்போம்னாரு. அது தப்பா? அங்க இருக்கிறவங்க எல்லாம் அம்மா ஆஸ்பத்திரியில் இருக்கும்போதும் சரி, மருத்துவமனை சிறைச்சாலையில் இருக்கும்போது காவடி எடுத்து வேல் எடுத்து பால் குடம் எடுத்து ரோட்ல எல்லாம் உருண்டு நடிச்சேங்களப்பா, அந்த அம்மாவுக்கு தானுங்க கேட்கறாங்க பொதுச் செயலாளர் கேட்டது. இதுல என்ன தவறு? ரெண்டாவது, அவர் வேற என்ன, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சட்ட விதி திட்டங்களை மாத்தாதீங்க, அந்த பொதுக்குழுவால தேர்ந்தெடுக்கப்பட்டவரை எடுக்கலாம்னு சொல்லி வரக்கூடாது, வேண்டாங்கிறது தான் புரட்சி தலைவர் உருவாக்கிய சட்ட விதி, அதை மாத்துக்கிறாரு. எனக்கு வேற எந்த பதவியும் வேண்டாங்கிறாரு. ஒருத்தர் ஒரு மாவட்ட செயலாளர் நான் மனசை மாத்துக்கனே கேட்கிறேன். பிஜேபியிலையும் என்டிஏலையும் அதிமுகவிலையும் முழுமையாக அவருக்கு மறுக்கப்பட்டதுனால ஒரு திமுக பிஜேபி மொத்தமா கபலீகரம் பண்ணுது சார். புரட்சி தலைவி அம்மா அவர்களின் மறைவிற்கு பின்னாடி என்னைக்கு லேடியா மோடியான்னு கேட்ட உடனே அம்மாவுக்கு சோதனை காலம் வந்தது. அந்த அம்மாவுக்கு எப்படியெல்லாம் வழக்குள்ளாடி பின்பலம் பண்ணுனாங்க. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி அண்ணன் அவ்வளவுத்தையும் எடுத்து சொன்னார், மனசுல இருக்கிறதெல்லாம் கொட்டுனார் எங்கள்கிட்ட. அந்த அம்மாவுக்கு நடத்தின விஷயங்களே, பாஜக என்னெல்லாம் செஞ்சது, என்னெல்லாம் பண்ணுச்சு, அதனாலதான் பாஜக கூட ஒட்டு வேண்டாம் உறவு வேண்டாம் சொல்லி 2016 இருந்து நாம போய் திரும்பி அவங்க நமக்கு ஆதரவு பண்ணாங்களே, கரம் நீட்டினாங்களே, மோடி நமக்கு உதவி பண்ணார, ஜல்லிக்கட்டு பிரச்சனைக்கு உதவியா இருந்தார சொல்லி மனசுகளெல்லாம் மாத்திட்டு போன பாவம் தான் இன்னைக்கு தெருவில் கொண்டு வந்து விட்டுட்டுங்கிற ஒரு சூழ்நிலைக்கு அவர் மனசுல அவ்வளவு அழுத்தம் இருக்கு சார். இன்னும் சொல்ல போனா, அப்போ தமிழ்நாட்டுக்குள்ள அண்ணாவா இருக்கட்டும், கூடுதல் பலம் நினைக்கிறேன், அண்ணாவா இருக்கட்டும்,
புரட்சி தலைவர் எம்ஜிஆரா இருக்கட்டும், கலைஞர் கருணாநிதி அவர்களா இருக்கட்டும், அம்மாவா இருக்கட்டும், எல்லாருமே என்ன நினைச்சாங்க, மாநிலத்தில் நம்மளுடைய சுய ஆட்சி இருக்கணும், வடநாட்டுக்காரன்டா நம்ம என்னைக்கு அடிபணிஞ்சு போகக்கூடாதுங்கிற தன்மானத்தோட இருக்கணும் தான் நம்மளுடைய திராவிட கொள்கை. சுருக்கமா சொல்லுங்க. அதுதான் இல்ல சார், அதுதான் பாதிப்பா உங்களுக்கு இல்ல, அதுதான் திரும்பி பாஜக உள்ள வரது. பாஜக உள்ள வர விடக்கூடாதுங்கிறதுல ஒரே கொள்கையில அவர் திராவிட இயக்கத்தோட கை கோர்க்கணும்னு முடிவெடுக்கிறாரு. ஆனா அது எப்படி போறாரு, இணைகிறாரா, கூட்டணி வைக்கிறாரா ஏதோ தெரியல. ஆனா ஏதோ ஒரு வழி, கை பிறந்தால் வழி பிறக்கும் வழி பிறந்து விட்டதுங்கிறது அவருடைய கருத்து. அவருடைய பதிலுக்காக காத்துட்டு இருக்கிறோம். ஆனா தேசக்கரன் நீட்ட திரு ஸ்டாலின் அவர்கள் காத்திருக்காங்கிறதும் எங்களுக்கு வந்த தகவல். அதனால நாங்க அதை வரவேற்கிறோம். அண்ணனோட பயணிக்க அவர் எந்த பாதை எடுத்தாலும் வரவேற்க காத்து. நன்றி சார்.